அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த சிறப்பான தஃப்சீருடைய பயணத்தில் நம்மை நடத்தாட்டும் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா இந்த அருள்மறையை விளங்கும் ஆற்றலையும் விளக்கும் ஆற்றலையும் அதன் வழி நடக்கும் ஆற்றலையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ قَالُوا أَنُؤْمِنُ كَمَا آمَنَ السُّفَهَاءُ أَلَا إِنَّهُمْ هُمُ السُّفَهَاءُ وَلَكِنْ لَا يَعْلَمُونَ. மற்ற மக்கள் இறை நம்பிக்கை கொண்டிருப்பதைப் போன்று நீங்களும் இறை நம்பிக்கை கொள்ளுங்கள் என அவர்களுக்கு சொல்லப்பட்டால், அறிவினர்கள் நம்பியதைப் போன்று நாங்களும் நம்புவதா என்று அவர்கள் பதில் கூறுவார்கள். இதோ நிச்சயமாக அவர்கள்தான் அறிவினர்கள், ஆனால் இதை அவர்கள் அறிவதில்லை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணுமா இந்த அறிவினர்களாக நாம் ஆவதை விட்டும். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தானே சாட்சி சொல்றாமா. முதல் ஆயத்திலையும் அதே மாதிரிதான். இரண்டாவது அத்தியாயம் 11வது ஆயத்திலையும் 12வது ஆயத்திலையும் ரெண்டுலையுமே அல்லாஹு தாலா அந்த நயவஞ்சக மக்களை யார கொண்டும் திட்டல. இவங்க அப்படி சொல்றாங்கன்னு அல்லாஹு தாலா மற்றவர்களை கொண்டு சொல்ல வைக்கல. தானே நேரடி சாட்சி சொல்கிறான். அவர்கள் குழப்பவாதிகள், அவர்கள் அறிவீனர்கள். மாஷா அல்லாஹ். இது உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கோபம் வெளிப்படக்கூடிய ஆயத்துக்கள்மா. இந்த சூறாவையே இஸ்ரார் அஹ்மத் ஹசரத் தஃப்சீர்ல சொல்றாங்க, சூரத்துல் உம்மத்தைன்னு சொல்றாங்க. இது 2 உம்மத்துக்களை பற்றிய சூறான்னு சொல்றாங்கம்மா. அதாவது இதுல உம்மத்தி முஹம்மதியாவுக்கான விஷயங்கள், நம்ம எப்படி வாழணும், மனிதர்களை பற்றிய புரிதல் நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். எப்படி வாழணும், நம்முடைய சட்டங்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், அப்புறம் நமக்கு ஹஜ்ஜுடைய சட்டங்கள் எல்லாமே இந்த சூறால வரும். நம்முடைய இந்த உம்மத்துக்கு தேவையானது. அதே மாதிரி யாபனி இஸ்ராயில் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான். அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன தவறுகள் செஞ்சாங்க, நமக்கு படிப்பினையாக இருப்பதற்காகவும் அவங்களும் விளங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். இந்த சூரத்துல் உம்மத்தைன்ல நமக்கு அல்லாஹு தஆலா இப்ப மனிதர்களை தரம் பிரிச்சு காட்டுறாமா. 3 கூட்டமாக காட்டுறான். அதன் நயவஞ்சர்களை பத்தி அல்லாஹ் காட்டும் பொழுது ஒவ்வொரு குவாலிட்டிஸா அல்லாஹு தஆலா ஒவ்வொரு குவாலிட்டியும் தெளிவா நமக்கு எடுத்து சொல்றான் அல்லாஹு தஆலா. இந்த இடத்துல அவர்கள் தங்களுடைய அறிவு மீது கொண்ட பெருமையின் காரணமாக, உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மதீனால இருக்க மக்கள் உண்மையிலே பெரிய ஸ்காலர்ஸ் தான், யூத ஸ்காலர்ஸ். குழப்பமடைஞ்ச நிலைமையில இருந்தா கூட அவங்க வேதத்துல தெளிஞ்சவங்களாகவும் நல்ல பேச்சாற்றல் கொண்டவர்களாகவும் எழுத்தாற்றல் கொண்டவர்களாகவும் நல்ல நிலைமையில இருந்தாங்க. அவுஸ் கஸ்ரத் மக்கள் அரபு மக்களாக இருந்த பொழுதிலும் அந்த யூதர்கள்ட்ட இருந்து அவங்களுடைய சொற்கள் எல்லாம் கேட்டு ஓரளவுக்கு விளக்கம் தெரிஞ்ச மக்களாக, அதனாலதான் அவங்க ரொம்ப சீக்கிரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த விளக்கம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட தான் இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தீன் பணி அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, இந்த சுஃபஹா அப்படிங்கிற வார்த்தையை பத்தி தஃப்சீர் இப்னு கஸீர் ஆசிரியர் விளக்குறாருமா. சஃபீஹ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பன்மை, சஃபீஹ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பன்மை தான் சுஃபஹா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நன்மை தீமை இன்னதென்று அறிய முடியாத ஒரு நிலைமை. இதை இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாமா. சூரத்துன் நிசால சொத்துக்களை இப்போ உதாரணமா ஒரு நன்மை தீமை இன்னதுன்னு தெரிய முடியாத ஒரு சிறுவன், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சொத்து ஒருத்தர் பொறுப்பா எடுத்து வச்சிருக்காங்க, அவங்க பொறுப்புல இருக்குன்னா அதை கொடுத்துடாதீங்க. வலா துக்து சுஃபஹாஅ அம்வாலகும் அம்வாலக்கும் உள்ளதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமம் வர்ஸுகூஹும் ஃபீஹா வக்ஸூஹும் வக்கூலு லஹும் கௌலம் மஅரூஃபா. இந்த மாதிரி சுஃபஹா, அதாவது நன்மை தீமை இன்னதென்று பிரிய முடியாத சிறார்கள், இவங்களுடைய சொத்துக்கள் உங்களோட பொறுப்புல இருந்தா, அல்லாஹ் அவங்க பொறுப்புல ஆக்கியிருந்தானா உங்களை, நீங்க அவங்க கிட்ட ஒப்படைச்சிடாதீங்க. அவங்களுக்கு உண்ண கொடுங்க, உடுத்த கொடுங்க, அவங்க நல்ல கனிவான வார்த்தையை அவங்கள்ட்ட பேசுங்க, அதாவது பாதுகாத்து வைக்கிற பொறுப்பை எடுத்துக்கோங்கன்னு நல்லா சொல்லியிருக்கான். இந்த சுஃபஹாங்கிற வார்த்தையை கொண்டுதான் யாரை குறிக்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹு அக்பர், பைனா இன்ஸ்டியூட் தஃப்சீர்லையும் அவங்கள தான். அதாவது இவங்க முழுக்க முழுக்க சொல்றது நபித்தோழர்களை தான். என்னடா அது, அவங்களுக்கு நினைப்பு எப்படி வருதுன்னு பாருங்க. இருக்கிற சொத்தை விட்டுட்டாங்க, வீட்டை விட்டுட்டாங்க, உறவுகளை விட்டுட்டாங்க, கந்தையை உடுத்திட்டு எல்லாமே இதே போதும். என்ன நபித்தோழர்கள் அப்படித்தானே வந்தாங்கம்மா. ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய்க்கு ஆடை உடுத்தின முஸஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கம்பளியை போட்டு உடலெல்லாம், எப்படி கிழிந்த கம்பளியை போட்டு உடலெல்லாம் தடம் பதிந்து பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் கலங்கும் நிலையில இருக்காங்க. இப்படியெல்லாம் தியாகம் பண்றாங்க. அன்சார்களும் சாதாரணமானவங்க கிடையாது, இருக்கிறதெல்லாம் பங்கு வச்சு கொடுக்குறாங்க.
என்ன வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க, பாதி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்களெல்லாம் பார்க்குறப்போ அவங்களுக்கு மூடர்கள் மாதிரி தெரியுது. யாருக்கு? இவங்களுக்கு. யாருக்குன்னா இந்த அறிவு ஜீவிகன்னு தங்க நினைச்சிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு. அது எப்படி எல்லாமே குடுக்க முடியும்? அது எப்படி எல்லாமே பண்ண முடியும்? போருக்குன்னு கூப்பிட்டோம்னா போய் உயிர எப்படி குடுக்க முடியும்? எல்லாமே அவங்களுக்கு வந்து மண்ட ஏத்துக்கொள்ளலம்மா. உலகத்தின் மீது கொண்ட பிரியம் அவங்களுக்கு ஏத்துக்கல. தங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாரி அவங்களுக்கு தோணுது. அவங்க என்ன சொல்றாங்க? அது அவங்கள பார்த்து சுஃபஹா அப்படிங்கிறாங்க. இவங்க தான். அதாவது தஃப்சீர் இப்னு கசீர் ஆசிரியர்ன்னு சொல்றாங்க. அறிவினர்கள் என்பதை குறிக்க மூலத்தில் சுஃபஹா என்ற சொல் ஆளப்பட்டுள்ளது. லாப நட்டங்களை அறிகின்ற திறன் குறைவாக உள்ள கருத்தாற்றல் குறைந்த அறிவினர்கள் என்று பொருள். உங்களுக்கு என்ன லாப நட்டமே தெரியலையா? அவங்க மறுமை லாபத்தை நினைச்சு பண்றாங்க. அன்னைக்கு அவங்க செஞ்ச தியாகம் தான் இன்னைக்கு நாமெல்லாம் இதை உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். நாமெல்லாம் இன்னைக்கு இஸ்லாம்ங்கிற அந்த பெரிய பாக்கியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த மூடர்களுக்கு அது புரியல. அவங்க இவங்கள அறிவினர்கள்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட போய் இவங்கெல்லாம் எப்படி ஈமான் கொண்டிருக்காங்களோ அந்த மாதிரி இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா. அல்லாஹ்வை நம்புறது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடப்பது, அவனுடைய தூதருக்கு கீழ்ப்படிதல், அல்லாஹ்வுடைய ஆணைகளுக்கு ஏற்ப நடந்து கொள்ளுங்கள் நயவஞ்சர்கிட்ட சொல்லப்பட்டால், அறிவினர்கள் நம்பிக்கையை போன்று நாங்கள் நம்பிக்கை கொள்வோமோ என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அவங்க சொல்றாங்க, இப்னு கசீர் ஆசிரியரும் சொல்றாங்கம்மா, இவங்க அந்த பாவிகள் அறிவினர்கள்னு சொன்னது யாருன்னா, நபித்தோழர்கள. யாரை பத்தி குரான்லயே அல்லாஹ் சிறப்பிச்சு சொல்றானோ, அந்த நபித்தோழர்களை போய் அவங்க அறிவினர்கள்னு சொல்றாங்க. அது இதுக்கு சாட்சியா யார் வர? அல்லாஹ்வே வந்துடுறான் மறுபடியும். அலா, முதலே இதுக்கு விளக்கம் சொல்லியாச்சுமா. அலா இன்னஹும் ஹும், எத்தனை இடத்துலம்மா? இன்ன, நிச்சயமாக, ஹும் அவர்கள், ஹும் அவர்கள். ஆணித்தரமா அடிக்கிறான். இன்னன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. ஹும்னு சொன்ன இன்னஹும்னாலே முடிஞ்சிருச்சு. நிச்சயமாக சொல்லி 2 தடவை ஹும்ங்கிற தமாயிர் சொற்களை யூஸ் பண்ணி அல்லாஹ் தெளிவா சொல்றான். ஹுமுல் ஹுமுஸ் சுஃபஹா, அந்த நயவஞ்சர்கள் தான் அறிவினர்கள். அடிக்கிறான், அறிவிலே அடிக்கிறான்மா. அவங்களுக்கு இருந்த பெருமை, யூதர்களுக்கு அங்க இருந்த பெருமை தங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறது தான். அவங்க அறிவுல அல்ல அடிக்கிறான். அவங்க அறிவு கெட்டவர்கள், அறிவினர்கள். ஹுமுஸ் சுஃபஹா. இன்னொன்னு சொல்றான், எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இவங்க பேசுறாங்களே, வலாக்கில்லா யாலமூன், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. முதல்ல சொன்னது வலாக்கில்லா யஷ்உரூன், உணராத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். வலாக்கில்லா யாலமூன், அவர்கள் அறியவில்லை, அவர்கள் அறிவதில்லை. அவங்களுக்கு அந்த அறியக்கூடிய அறிவை இழந்துட்டாங்க. நோயினால், அந்த நோயின் காரணமாக அந்த அறியக்கூடிய அறிவை அவர்கள் இழந்து விட்டார்கள். அல்லாஹு அக்பர். எவ்வளவு அழகாக நயவஞ்சர்களுடைய இந்த பண்பை அல்லாஹ் வந்து வெளிக்காட்டுறாமா. இன்னைக்கும் நம்மள பல பேருக்கு அப்படிதான் தோணுது. அதாவது அல்லாஹ் ரசூலுடைய பாதையில முயற்சி செய்பவர்களை பார்த்தா என்ன பைத்தியக்காரத்தனம், எல்லாரும் மாதிரி ஏன் இவங்க வாழ்றதில்ல, எல்லாரும் மாதிரி ஏன் இவங்களால இருக்க முடியல அப்படிங்கிறவன் நமக்குமே அவங்கள பார்த்தா பைத்தியங்களை மாதிரி தான் தோணுது சில பேர் சில சமயங்கள்ல. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணுமா. மனிதர்களுடைய அந்தரங்கத்தை அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் முக்கியத்துவம் கொடுத்து விட்டார்களோ அவர்கள் உலகத்திற்காக தங்களுடைய ஆயுளை நிச்சயம் செலவு செய்ய மாட்டாங்க முழுமையாக. கண்டிப்பாக மறுமைக்கான தேட்டத்தில் அவர்கள் தியாகம் செய்வார்கள். மனிதர்கள் பார்வையில எப்படி அவர்கள் கணிக்கப்படுகின்றார்களோ நிச்சயம் அல்லாஹ் அவர்களுடைய தராதரத்தை உயர்த்துவதற்கு போதுமானவன். இந்த ஆயத்தை நமக்கு அதுக்கு உதாரணம் தானம்மா. நமக்கு சாட்சி சொல்கிறான் அல்லாஹு தாலா. அந்த மக்களுக்கு அவர்கள் தான் அறிவினர்கள். அப்போ இந்த மக்கள் எவ்வளவு உயர்வானவர்கள் அப்படிங்கிறதுக்கான சாட்சியாக இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அறிவினர்களில் ஒருவராக நாம் ஆகிவிடுவதை விட்டும் பாதுகாத்து, அல்லாஹ்விற்கு அடிபணிந்து, நபிக்கு அடிபணிந்து, அல்லாஹ் கட்டளையிட்டவற்றை முழுமையாக பேணி நடக்கக்கூடிய அறிவாளிகளில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.